அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. அனைத்து அன்பர்களுக்கும் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் பூர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு எத்தகைய பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம். அது முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி பெண்ணுடையது. அந்த பெண்ணுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான பேரெழுத்து சு சே சோ லா லிங்கிறது பேரெழுத்தாக அமைந்துள்ளது. அதே மாதிரி பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு ஆண் நட்சத்திரமாக இருப்பதால் மோ டா டி டூ, அதாவது மோ டா டி டூங்கிற பேரெழுத்துல அவங்களுக்கு அமையும். அப்போ அவங்களுக்கு இது மாதிரி அந்த பேரெழுத்து இந்த சிம்ம ராசியாகவே இருக்கும். ஆகவே பெண் நட்சத்திரம் மேசராசி, ஆண் நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் சிம்மராசிக்கு எத்தகைய பொருத்தம் அமைங்கிறது பார்ப்போம். இதிலே மொத்தம் 11 பொருத்தம் நம்ம பார்க்குறோம். இந்த 11 பொருத்தத்தில் தினப்பொருத்தம் நன்றாக உள்ளது. தினப்பொருத்தங்கிறது நட்சத்திர பொருத்தம் நன்றாக உள்ளது. கணப்பொருத்தம் நன்றாக உள்ளது. தேவகணம் மனுஷ கணமாக இருப்பதால் கணப்பொருத்தம் உத்தமம். மகேந்திர பொருத்தம் அமையவில்லை. ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது. அது இல்லாமல் யோனி பொருத்தம் நல்ல உத்தமமாக உள்ளது. பெண்ணுக்கு ஆண் குதிரையும் ஆணுக்கு பெண் எலியாக இருப்பதால் அவங்களுக்கு உத்தமம். அதாவது யோனி பொருத்தம் அப்படிங்கிறது மிருகம் பகை இருக்கக்கூடாது, அதான் யோனி. பகையான யோனி வரக்கூடாதுன்னு சொல்லுவோம். பகையானினா பகையான மிருகங்கள் இருக்கக்கூடாது. அப்போ இது நட்பான யோனிங்கிறதுனால நட்பான மிருகமாக இருப்பதால் இது திருமணம் செய்யலாம். ராசி பொருத்தம் அமையவில்லை. இப்போ ராசி பொருத்தம் சில பேர் 5வது ராசி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் 5வது ராசி 9 ராசிக்கு மேலே இருந்தால் தான் உத்தமம். 7வது ராசி எடுத்துக்கலாம், 8வது ராசி மத்தியமம் அப்படின்னு சொல்லுவோம். 6வது சில பேர் 5வது ராசி பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசியாக இருப்பதால் சில பேர் இந்த 5வது ராசி எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அது உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்ளணும். ஆகவே இருப்பினும் இந்த ராசி பொருத்தம் 5வது ராசியாக இருப்பதால் உத்தமமாக இல்லை. ராசி அதிபதி பொருத்தம் உண்டு. செவ்வாயும் சூரியன் இருப்பதால் ராசி அதிபதி பொருத்தம் உண்டு. வசிய பொருத்தம் நன்றாக உள்ளது. வசிய பொருத்தத்துக்கு எந்த விதமான தடை கிடையாது. அது இல்லாமல் மாங்கல்ய பொருத்தம் சொல்லக்கூடிய ரஜு பொருத்தம் உத்தமமாக உள்ளது. பெண்ணுக்கு பாதரஜமும் ஆணுக்கு தொடை ரஜாக இருப்பதால் ரஜு பொருத்தம் உண்டு. ஒரே ரஜுவாக தான் அமையக்கூடாது. ஆகவே ரஜு பொருத்தம் உண்டு. அது இல்லாமல் பர்ஸ்வை நாடி பெண்ணுக்கும் ஆணுக்கும் மத்திய நாடியாக இருக்கிற நாடி பொருத்தம் உண்டு. வேத பொருத்தம் உண்டு. ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்தில் 9 பொருத்தம் ரொம்ப அருமையாக உள்ளது. இந்த திருமணம் நிச்சயமாக செய்யலாம். இந்த பொருத்தம் அடிப்படையில் செய்யலாம். அதாவது எந்தெந்த பொருத்தங்கள் மறுபடியும் பார்த்துக்கலாம். தினப்பொருத்தம் உண்டு, கணப்பொருத்தம் உண்டு, ஸ்திரீ தீர்க்கம் உண்டு, யோனி பொருத்தம் உண்டு, ராசி அதிபதி பொருத்தம் உண்டு, வசியம் உண்டு, ரஜு பொருத்தம் உண்டு, நாடி பொருத்தம் உண்டு, வேத பொருத்தம் உண்டு. ஆகவே மொத்தம் 11 பொருத்தத்தில் 2 மட்டுமே குறைவு. இந்த 2 குறைவு எது அப்படின்னு பார்த்தா மகேந்திர பொருத்தமும் ராசி பொருத்தம் மட்டும் அமையலை. இருப்பினும் திருமணம் செய்யலாம். ஆகவே மற்றபடி லக்ன பொருத்தம் பார்க்கும்போது 1வது லக்னம், 3வது லக்னம், 5வது லக்னம், 7வது லக்னம், 9வது லக்னம், 11வது லக்னம் தாராளமாக எடுத்துக்கலாம். அது லக்னம் மத்தியமமான பொருத்தம், அதாவது அமையவில்லைன்னு சொல்லக்கூடியது 2வது 4வது லக்னம், 6வது லக்னம், 8வது லக்னம், 12வது லக்னம் கொஞ்சம் சுமார் தான், மத்தியமமான பலன் கொடுக்கும். ஆகவே இந்த லக்ன ரீதி பொருத்தமும் அமையணும். அதாவது ராசியும் லக்னம் நன்றாக அமைந்தால் வாழ்க்கை செப்பனே சிறப்பாக நடத்தக்கூடிய தன்மை இந்த தம்பதிகளுக்கு உருவாயிடும். ஆகவே இந்த பொருத்தமும் முக்கியமான பொருத்தமாக எடுத்துக்கணும். அது இல்லாமல் எந்த நேரத்தில், எந்த காலத்தில், எந்த திதி, என்ன ராசியில் திருமணம் செய்யக்கூடாதுன்னு பார்க்கும்போது பெண்ணுக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி இருந்து சஷ்டி திதியில் திருமணம் செய்யக்கூடாது. அப்போ சஷ்டி திதி வரும்போது கண்டிப்பாக முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அப்போ அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே என்ன செய்யும், திதி சுனியமாக அமைந்துடும். இப்போ ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு பார்த்தா, இல்லை ஒரு ஆணுக்கு எடுத்துக்கிட்டாலும்
அப்போ இருபாலருக்கும் இது பொருந்தும். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி, பரணி நட்சத்திரம் மேசராசி, கிருத்திகை 1ஆம் பாதம் மேசராசி அப்படின்னு வந்தாலும் இந்த சஷ்டி திதியில் முகூர்த்தம் வைக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக திதி சூன்யமாக இருக்கும். ஆகவே இந்த திதி சூன்யம் சஷ்டி திதியில் ஒத்துக்காதீங்க. அது இல்லாமல் சிம்ம ராசிக்கு திதி சூன்யம் அப்படின்னு வரும்போது திருதிய திதி, சஷ்டி திதி, நவமி திதி, திரியோதசி திதி, இந்த 4 திதி அவங்களுக்கு திதி சூன்யமாக உள்ளது. இன்னும் சொல்லக்கூடிய இந்த திரிய திதி, சஷ்டி திதி, திரியோதசி திதி, இந்த 3 நேரத்தில் கண்டிப்பாக முகூர்த்தம் இருக்கும். கண்டிப்பாக அந்த முகூர்த்தம் இருந்தாலும் இதெல்லாம் தவிக்கணும். திதி சூன்ய காலத்தில் திருமணம் செய்யக்கூடாதுங்கிறத கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். மறுபடியும் சொல்கிறோம், பெண்ணுக்கு சஷ்டி திதியும் ஆணுக்கு திரிய திதி, சஷ்டி திதி, நவமி திதி, திரியோதசி திதியில் திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி லக்னமும் அமையக்கூடாது, ராசியோ லக்னமோ அமையக்கூடாது. அதாவது சிம்ம லக்னமோ மேச லக்னம் அமையக்கூடாது. சிம்ம லக்னத்தில் பெரும்பாலும் முகூர்த்தம் கம்மியாக தான் இருக்காது. இருப்பினும் மேச லக்னத்தில் நிறைய முகூர்த்தம் இருக்கும், பார்த்து செய்யணும். அதே மாதிரி ராசின்னு பார்க்கும்போது சிம்ம ராசி மக நட்சத்திரம் முகூர்த்தம் இருக்கும், உத்திர நட்சத்திரத்தில் முகூர்த்தம் இருக்கும். சிம்ம ராசி அன்னைக்கு சிம்ம ராசி இருக்கக்கூடாது. மாங்கல்ய தாரண நேரம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடாது. கன்னி ராசியில் இருந்தால் ஒன்றும் தெரியாது. அது மாதிரிலாம் பார்த்துக்கணும். அஸ்வினி நட்சத்திரம் கம்பல்சரி மேசராசி தான், அதனால அது பார்த்துக்கணும். அதனால் சந்திராஷ்டமம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். மேசராசிக்கு பெண்ணுக்கு பார்க்கும்போது விருச்சிக ராசியில் சந்திரன் இருக்கும்போது, அனுஷ நட்சத்திரம் முகூர்த்தம் இருக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது. அடுத்தபடியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் முகூர்த்தம் இருக்கும், அந்த நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது. இப்போ இதெல்லாம் தவிக்கணும். சந்திராஷ்டமம் தவிக்கணும், திதி சூன்யம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நல்ல முகூர்த்தம் தேர்வு செய்து மன வாழ்க்கை சரியான முறையில் அமைத்து கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பாலா, ஜெய் பாலா, ஜெய் பாலா. நன்றி, வணக்கம்.